கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுத்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஒப்புக்கொடுத்துவோம். ஆவியானவரை நடத்தும்படியாக கர்ப்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாலை நேரத்தில் துதிக்கும்படியாக நம்ம கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த மகத்துவமானவரை நாம் வாய்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. அவருக்கு எல்லா துதிகர மகிமை உண்டாவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கிருபை கிருபை கிருபை. ராஜா கிருபைக்காக ஸ்தோத்திரம், ராஜா இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம் மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 உடனே இருந்தவைக்காக ஸ்தோத்திரம். அவரை எல்லா நேரங்களிலும் கூட இருந்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா. வல்லவர் வல்லவர், அற்புதர் அற்புதர், அற்புதமானவர் அற்புதமானவர், அதிசயமானவர். நல்லவரே நல்லவரே நல்லவரே, எங்கள் கூட இருப்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, விலகிடாதவரை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகாத்மனி தொழுவோம் மகாத்மனை, இயேசுவுக்கே மகிமை கனம் ஸ்துதி. மகாத்மனி தொழுவோம் மகாத்மனை, இயேசுவுக்கே மகிமை கனம் ஸ்துதி. மகாத்மனி ராஜ்யம் வல்லமை, அவர் ஆட்சியிலே தஞ்சனத்திற்காய் ஆய்கின்றதே. அவர் ஆட்சியிலே தஞ்சனத்திற்காய் ஆய்கின்றதே. உயர்த்துவோம், துதி பாடுவோம், இயேசுவின் நாமம். வாழ்த்துவோம், வணங்குவோம், இயேசு ராஜாவை. மகாத்மனி தொழுவோம் மகாத்மனை, மரித்த இயேசு உயர்த்தப்பட்டார், ராஜராஜா. மரித்த இயேசு உயர்த்தப்பட்டார், ராஜராஜா. உயர்த்துவோம், துதி பாடுவோம், இயேசுவின்
கட்டும் கர்த்தாவே நீர் கட்டும், அருந்து போகாத கை காலை கட்டும். கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் எங்களை என்பார். தேவன் ஒருவரா, ராஜனும் ஒருவரா, சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் அதலா கட்டும் கர்த்தாவே என்று சொல்லி. கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கர்த்தாவே, அருந்து போகாத கயிற்றா. கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா. மறுபடியுமாக கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கர்த்தாவே, அருந்து போகாத கயிற்றா. கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா. தேவன் ஒருவரா, ராஜனும் ஒருவர், சரீரம் ஒன்றுதானே, பாடுவேன் அவரா. கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, அருந்து போகாத கயிற்றா. கட்டும் கர்த்தாவே கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா. தேவன் ஒருவரா, தேவன் ஒருவரா, ராஜனும் ஒருவர், சரீரம் ஒன்றுதானே, சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் ஆடலா. கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கற்பித்த ஆடைகளை கட்டுங்கப்பா. ஐயா, உங்க சத்தத்தினாலே எங்களை கட்டுங்க. ஆமென். கட்டும் கர்த்தாவே நீ கட்டும் கர்த்தாவே, கட்டும் எங்களை அன்பா. கட்டும் எங்களை அன்பா, கட்டும் எங்களை அன்பா. ஆண்டவரே, அன்பின் பெயர்களால் எங்களை கட்டி உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் நாமத்தை மையப்படுத்துவதற்காக உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம். இதே எங்களை நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எகிப்து தேசத்துல அதிசயமாய் நடத்தினது போல நாட்களில் நம்முடைய அதிசயம் காண பண்ணுகிற தேவன், அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. இந்த பாடல் புத்தகத்தில் உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று சொல்லி பாடி பயன்படுத்துவோம். C minor 1 2 5 4 Walk-Ragi. Praise the Lord. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன்,
மகிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோமே. பரிசுத்த தேவனமே சுவை பணிவே தொழுவோம் பரிசுத்த தேவனாமே சுவை பணிவே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோமே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோமே. அவர் மகிமையாக மாட்சிமையாய் நிறைந்திருக்கிற தேவன். ஆமாண்டவரே மை வாழ்த்துகிறோம் தொடுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஞான் என்னும் துதிக்கும் பரனே திருமண சுதனே ஆனந்த கீதங்கள் பாடி புகழ்ந்து ஞான் என்னும் துதிக்கும் என்ற மலையாள பாடலை பாடி மகிழ்விடுதோம். பாவத்தின் சாபத்தில் என்னும் இன்றை பிராணனை காத்தவன் என்னும் ஆரில் தன் அன்பின் துல்லியமில்லென்னும் ஞான் என்னும் துதிக்கும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை இந்த மாலை நேரத்தில் துதித்து மகிழ்ப்படுத்துவோமாக. கரங்களை தட்டி பாடி தேவனை Praise God. ஞான் என்னும் துதிக்கும் என் பரனே திருமண சுதனே ஆனந்த கீதங்கள் பாடி புகழ்ந்து ஞான் என்னும் துதிக்கும் ஞான் என்னும் துதிக்கும் இப்பரனே திருமண சுதனே ஆனந்த கானங்கள் பாடி புகழ்ந்து ஞான் என்னும் துதிக்கும் ஆபத்தின் தாபத்தில் இன்னும் இந்த காலனை காத்தவர் என்னும் ஆபத்தின் தாபத்தில் இன்னும் இந்த காலனை காத்தவர் என்னும் ஆரிகள் நன்பின் துல்லியமில்லென்னும் நான் என்னும் துதிக்கும் இப்பரனே திருமண சுதனே ஆனந்த கானங்கள் பாடி புகழ்த்தி ஞான் என்னும் துதிக்கும் ஞான் என்னும் துதிக்கும் இப்பரனே திருமண சுதனே ஆனந்த கானங்கள் பாடி புகழ்த்தி ஞான் என்னும் துதிக்கும் நல்லவன் சாதானம் கண்ணில் கண்டு ஞான் தெய்வீக ஞானம் நல்லவன் சாதானம் கண்ணில் கண்டு ஞான் தெய்வீக ஞானம் பாதத்திலேயே சென்ற விமானம் ஞான் என்னும் துதிக்கும் இப்பரனே திருமண சுதனே ஆனந்த கானங்கள் பாடி புகழ்த்தி ஞான் என்னும் துதிக்கும்
கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்துதி வாயில் இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. அது எத்தனை இன்பமும் மதுரமானது என்று வேதம் சொல்கிறது. அவர் வார்த்தை தேனிலும் என் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது என்று வேதம் சொல்கிறது. அந்த மதுரமான தேவனைத்தான் இந்த வேலைகளை நாம் பாடி மையப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு அவர் நாம் மகிழ்ப்படுவதாக. பெரிஷா பூரி ஹோ ஜாயே, हाथों में तेरे जीवन है, मैं मिट्टी को तू है तुमका, मुझको उठा तो बना प्रभु, आपके हाथों में अब मिट्टी है प्रभु, मुझको उठा प्रभु और आपको जैसे बनाना है वैसे बनाइए प्रभु। सिर्फ आपको महिमा लाने के लिए उपयोग कीजिए प्रभु। प्रेज़ गॉड। निरंतर आराधना सब लोग खड़ा होकर प्रभु का आग्रह करेंगे। प्रभु को हाथों में हम सौंप देंगे। प्रभु मुझको उठा प्रभु, तुझको बना, मेरी इच्छा पूरी हो जाए प्रभु। हालेलुया। हो जाए हाथों में तेरे जीवन है ये, मैं मिट्टी हो तू है ब्रह्मांड, मुझको बना,
தந்து அழித்தனவே இந்த மீட்பு எங்களுக்கு யாருண்டு தகப்பனே, நீரே எங்கள் ஜீவனின் பலனானவரே. எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகமும் கேடகமும் ஆனவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. எங்களை பலப்படுத்துகிற எங்கள் இயேசுநாதரே, ஆவியானவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே, எனக்காக பலியானீரே,
என்னையும் தெரிந்து கொண்டீரே, எங்களை உங்க பிள்ளையாக மாற்றி விட்டீரே. இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், இந்த மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம், இந்த மாலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், இந்த மாலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக. நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நடக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்துவீராம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மன்னிப்படைவதற்கு நீங்க கர்த்தாவே ஒழுங்கப்பட்டீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பலியாடி, அதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்க அன்பை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அது பெரிய அன்பு ஆண்டவரே. அப்பா, அந்த அன்பைக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர் கிருபை என்றும் உள்ளது. और उसकी कृपा सदा की है। ஆமென். आमेन। கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. और परमेश्वर की स्तुति करो, सदा अच्छा है, उनकी भलाई सदा की है। ஆமென். அவர் கிருபை நம்மோடு கூட நம்மை நடத்துகிறது. और उनकी भलाई हमारे साथ लेकर हमें चलाए। ஆமென். இந்த சுகபலிக்கும் நாளிலே நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற தலைப்பில் இருந்து इस शकाई की आराधना में लगातार देखते आ रहे हैं कि आपका दुख जो है वो आनंद में बदलेगा। புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். आपकी चिल्लाहट जो है उसे वो आनंद के पुकार में बदलाएगा। சிறையிருப்பை மாற்றும் தேவன் என்று வேதம் சொல்கிறது. और तुम्हारी जंजीरों को बदलेगा करके वचन कहता है। பார்த்தோம், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினவர். और हम देखते हैं कि मारा की कड़वापन को एकदम मधुरता में बदलता है। அடுத்ததாய் பார்த்தோம், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். और बाद में हमने देखा कि श्राप को आशीर्वाद में बदलता है। எல்லா சாபங்களையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற और பண்ணினார். सब प्रकार की श्राप को आशीर्वाद में बदलता है। வாழ்க்கையில் இருந்த சாபங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதமாய் மாற பண்ணிவிட்டார். हमारे जीवन में रहने वाले हर एक श्राप को आशीर्वाद में बदलता है। அவருக்கு நாம் उண்மையாகவே நன்றிகளை நாம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். और वाकई में उन्हें हम धन्यवाद की बच्चे के रूप में बनेंगे। ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபங்கள் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில என்ன விதத்துல இருக்குன்னு நாம பார்க்கிறோம். और श्राप किस तरह से हमारी जिंदगी में है, किस हालात पे है करके हम देखने वाले हैं। சாபங்களை நமக்கு ஆசீர்வாதமே மாற்றிய தேவன். और श्राप का आशीर्वाद के रूप में बदलने वाला प्रभु। அது எப்படிலாம் சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்பதை நாம பார்க்க போறோம். हम देखें कैसे कैसे वो श्राप जो है हमारी जिंदगी में क्रिया करता रहता है। ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। தன் சுய கிரியைகளினால் சாபத்தை வருவித்தல் என்கிற இது இருக்கிறது. சாபம் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறது, எப்படியெல்லாம் வருகிறது பார்த்தா, ஒன்று தங்கள் சுய கிரியைகளினால் சாபத்தை வருவித்துக் கொள்கிறார்களாம். आज हम देखने वाले कि श्राप किस तरह से क्रिया करता है, क्यों वो आता है। तो पहला है कि हमारी खुद की क्रिया की वजह से वो आता है। நம்ம சொந்தத்தினால் அது நம்மளே சாபத்தை வருவித்துக் கொள்கிறோம். और हम ही हमारी क्रिया की वजह से श्राप हम पर मोड़ लेते हैं। அது எப்படிலாம் இருக்கு பார்த்தா, ஒன்று கீழ்ப்படியாமை. वो कैसे कैसे है करके जो हम देखते हैं तो पहला है कि पालन न करने की அதாவது वजह से। தன் சுய கிரியினால் சாபத்தை வருவித்தல் என்கிற ஒரு தலைப்பில் இருந்து, यानी कि हमारी खुद की क्रिया की वजह से हम श्राप को स्वागत करते करके टॉपिक से அதுல கீழ்ப்படியாமை ஒரு காரணம். उसमें पहला कारण है कि हम पालन नहीं करते। அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லை என்றால் சாபமாக अगर மாறுகிறது. हम पालन नहीं करते तो वो श्राप बन जाता है। தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போகும்போது அது நமக்கு சாபமாய் வருகிறதா. जब हम परमेश्वर की आवाज को सुनकर उसकी पालन नहीं करते तो श्राप के रूप में बदल जाता நம்ம है। வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 15:22-23 வரை. 1 சாமுவேல் पहला शमूएल की पुस्तक में 15वां अध्याय में 21 से लेकर 23 और सामने 22-23 வரை. वर्स 22-23।
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். அல்லேலூயா. சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு சவுல் மறுத்துவிட்டான். परमेश्वर कार्य करे और कार्य पूरा करने से शाऊल जो है वो इनकार कर देते हैं. அந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை. और वो कार्य को पूरा नहीं करते हैं. ஆகவே கர்த்தருடைய கோபம் சவுல் ராஜா மேல் வருகிறது. और से परमेश्वर का क्रोध जो है शाऊल राजा पर आता है. அல்லேலூயா. ஆண்டவர் யாரை குறித்து சொல்லி இருக்கிறார், எதற்கு சொல்லி இருக்கிறார் என்று நாம் இத பார்க்கிறோம். और यहाँ हम देखते हैं कि परमेश्वर किसके बारे में कह रहे हैं, क्यों कह रहे हैं. அமலேக்கியரை அழித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். और परमेश्वर ने आज्ञा दिया है कि अमलेकाइयों को मारना है. அமலேக்கியரை நீ அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி कि இருக்கிறார். अमलेकियों को हत्या करना है. ஆனால் சவுல் ராஜா அமலேக்கியரை கொஞ்சம் பேரை கொன்று விட்டு மீதி பேரை வைத்து விட்டான் என்கிறது வேதத்தில் சொல்கிறது. लेकिन वचन में लिखा गया कि शाऊल राजा जो है कुछ अमलेकियों की हत्या करके कुछ अमलेकियों को बचा लेते हैं. அங்க என்ன சொல்லுது? 8ஆம் வசனம், அதாவது 15:8ல வாசிக்கலாம். और इसी 15वां अध्याय पर हम 8वां वचन में पढ़ेंगे. முதலாவது 2ஆம் வசனம் வாசிக்கலாம். पहला हम दूसरा वाला वचन पढ़ेंगे. சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறாய் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகி ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. ஆடு மாடு சில நல்ல விதமானவைகளை அவன் தப்ப வைத்து என்று இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாம் வசனம் ஆண்டவருக்கு விசனமான ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். और ये वचन जो है परमेश्वर का एकदम दुख देने वाला वचन. என் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது कि जब मेरे लोग जो है मिस्र से लौटकर आ रहे थे, அவர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது அமலேக்கு என் மக்களை துன்பப்படுத்தினான். जब अपने सफर पर जारी थे तभी अमलेकियों ने मेरी प्रजा को हमला किया था और அவர்களை வழிமறித்தான். और उनको उनके रास्ते पर रोक लगाए थे. அந்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன். और इसी क्रिया को मैं याद रखा हूँ. हालेलुया. அதனால ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று और சொல்கிறார். इससे परमेश्वर का वचन कहता है कि जो तुझे छूता है वो मेरी आंखों की पुतली को छूता है. நம்ம மற்றவர்களை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்றார். दूसरे कोई हमें छूने की परमेश्वर आज्ञा नहीं देते हैं. ஆக அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்கிறான். और इससे अमलेकियों जो है इस्राएल के विरुद्ध युद्ध करते हैं. அமலேக்கின் செய்கை தேவனுக்கு பிடிக்கவில்லை. और यही अमलेकियों का क्रिया जो है परमेश्वर का अप्रिय कार्य है. हालेलुया. இந்த உலகத்துல நம்ம இங்க இருந்து இந்த கானானில இருந்து இந்த எகிப்தில இருந்து அந்த கானானுக்கு போக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
और हम इस कनान से लेकर स्वर्ग की कनान पर जाने के लिए बुलाए गए हैं। அந்த கானானுக்கு போவதற்கு முன்பதாக சத்ருவானவன் இந்த உலகத்தில் நம்ம அழிச்சு போடுவதற்கு பல திட்டங்களை உருவாக்குகிறான். उसी स्वर्गीय कनान में प्रवेश करने के पहले शैतान बहुत सारी योजनाएं के साथ हमें वो नाश करना चाहता है இதையும் அவர் தன்னுடைய மனதிலே और வைத்திருக்கிறார். ये भी वो अपने दिल पर याद रखे हैं। சாத்தானுடைய செய்திகளை அவர் மனதிலே வைத்திருக்கிறார். शैतान की क्रियाओं को याद रखे हैं। தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ருவானவன் ஏறெடுக்கிற எல்லா திட்டங்களையும் தேவன் தன் மனதிலே வைத்திருக்கிறார். परमेश्वर के लोगों के विरुद्ध जो भी क्रिया होते हैं उन सभी को परमेश्वर याद रखते हैं। உனக்கு விரோதமாக சத்ரு பயங்கரமான காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது அதையும் தன் மனதிலே தேவன் வைராக்கியமாக और வைத்திருக்கிறார். तुम्हारे विरुद्ध जब शैतान कुछ कार्य करता है तो वो भी परमेश्वर दिल पर याद रखकर रहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்றாரு, और वही वो कहते हैं உன்னை உள்ளங்கையிலே வரைந்து कि வைத்திருக்கிறேன். मैंने तुम्हें अपने हाथों में रच लिया है। வசனத்தை உன்னை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. और वही वचन कहता है कि जो तुम्हें संभालता है वो ना ही सोता ना ही झपकी लेता है। தூங்க மாட்டார் உறங்க वो மாட்டார். सोता भी नहीं झपकी भी नहीं लेता। அனுதினமும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். हर एक दिन वो हमें संभालने वाला प्रभु है, கண்ணோக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். हमें निहारने वाला प्रभु है। அதனாலதான் ஆண்டவருக்கு அமலேக்கனை அழித்து போட வேண்டும் என்று சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். और से परमेश्वर अमलेकियों की हत्या करने के लिए शाऊल को राजा बनाते हैं। சவுல் முதலாக இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் और பண்ணப்படுகிறார். शाऊल जो है इस्राएल का पहला राजा है। वो அவர் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். परमेश्वर की इच्छा पूरा करने के लिए परमेश्वर से राजा के रूप में चुन लेते हैं। அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவரிடத்தில் சில காரியங்களை தேவன் ஒப்புவிக்கிறார். और शमूएल नबी के द्वारा राजा के अभिषेक पाकर उन्हें सौंपा गया है। சொல்லப்படும் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन इस प्रकार कहता, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரி. क्योंकि इसलिए तो अब जाकर अमलेकियों को मार और जो कुछ उनका है उन सभी को मोल लेना அவன் மேல் இரக்கம் வைக்காதங்கிறார். और उन पर कोई दया न बताना। புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். उनकी पुरुष स्त्री दूध पीओ गाय बैल भेड़ बकरी ऊंट सभी को मार दे। ஒட்டகம் கழுதை எல்லாவனுக்கு டோட்டலா பிடிச்சு போட்டுருக்காரு. भेड़ बकरी ऊंट गधा सभी को नाश करना है। ஆனா அவர் என்ன பண்ணாரு? लेकिन ये शाऊल क्या करते हैं? சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகள், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி, यानी कि उसमें से पहला जो श्रेष्ठ है या दूसरा जो श्रेष्ठ है उसे चुन लेते हैं। ஆட்டுக்குட்டிகளின் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, जो भी एकदम अच्छे बछड़े हैं उन्हें नाश न करने की इच्छा होकर उन्हें वो बचा लेते हैं। ஆண்டவருடைய அந்த இருதய பாரத்தை உணராதவனாக, परमेश्वर का दिल का बोझ को न एहसास करते हुए, ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை அதாவது வேதனையை அறிந்திராதவனாக, परमेश्वर का हृदय का बोझ से अनजान करने वाले व्यक्ति के रूप में ஏனோ தானே என்று செயல்படுகிறது போல் किसी காணப்படுகிறது. भी तरह से यहाँ शाऊल क्रिया करते हैं, அலட்சியம் பண்ணினான். एकदम उसे तुच्छ मानते हैं। சாமுவேல் தீர்க்கதரிசி அவரிடத்தில் சொல்லி கூட அவன் அலட்சியம் பண்ணினான். शमूएल नबी जो है उनके पास कहने के बावजूद उसे इनकार करते हैं ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படி எல்லாம் அதை விட்டு और इससे வைக்கிறாங்க. पहला भाग और दूसरा भाग जो श्रेष्ठ है वो बचा कर रखते हैं அற்பமானவைகளும் और जो एकदम तुच्छ माना जाता है, உதவாதவைகளுமான जिसे जो नालायक है, சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். उन सभी प्रकार की वस्तुओं को पूरा ही वो सत्यानाश कर देता है உடனே கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. और तुरंत ही उन पर परमेश्वर का गुस्सा आ जाता ஏன் है சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியல, क्योंकि அவ்வளவுதான். उनका आवाज के वो पालन नहीं किए थे। உடனே சாமுவேல் அனுப்பிட்டாரு. तुरंत और शमूएल को भेजते हैं। படிங்க வசனம் 12வது வசனம். 12 वचन 15 अध्याय 12வது வசனம். 11 वचन पढ़ेंगे। நான் சவுலை ராஜாவாக்கினது ம். எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஆ. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. யாரும் மனம் நொந்திருக்கணும்? மனம் நொந்து சாமுவேல். யார் நொந்திருக்கணும்? और यहाँ சவுல் தன் மனத்துல செஞ்ச தப்புக்காகவும் மனம் வருந்திருக்கணும், நொந்திருக்கணும். और शाऊल अपनी गलती की वजह से उन्हें दुखित होना है। ஆனா இங்க ஆண்டவருடைய வருத்தம் வேதனை நான் சொன்னதை அவன் செய்யல அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அவர்கிட்ட இருக்கிறது. लेकिन जब परमेश्वर का गुस्सा आता है कि मैंने जो कहा उसने पूरा नहीं किया, இந்த அங்கலாய்ப்பு தான்
சாமுவேல் மூலமா சொல்லி அவனுக்கு அனுப்புறாரு, நீ அவன்கிட்ட போய் சொல்லு. और यही जो दुख है वो शमूएल से के द्वारा शाऊल से कहते हैं कि उसके पास जाकर कहे। ஆனா தேவன் வார்த்தை கேட்ட உடனே சாமுவேலே இங்க அழ ஆரம்பிச்சிட்டாரு. लेकिन परमेश्वर की आवाज सुनते ही शमूएल जो है वो रोने लग जाते இங்க हैं। என்ன சொல்லிச்சு அந்த வசனம் படிக்கலாம். क्या कहा गया है वचन पर? அதனால சவுல் என்ன பண்ணாராம், शाऊल क्या करते हैं? மானம் நொந்து சாமுவேல் மானம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். और वो रात भर यहोवा की दुहाई करते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவர்தான் அபிஷேகம் பண்ணி வச்சாரு. क्योंकि उन्होंने ही अभिषेक किया था அவர் ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. और रात भर वो परमेश्वर की ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. परमेश्वर की ओर बुलाते हैं। தப்பு நடந்துருச்சு, तो गलती हुआ है, தப்பு நடந்துருச்சு, गलती हुआ है, கீழ்ப்படியாம போயிட்டாரு, पालन नहीं किए, ஐயோ இப்படி வார்த்தை சரி கூடாம போயிட்டாரு. तुम्हारे वचन को पालन नहीं किए। கர்த்தருக்கு முன்பதாக இவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார் இந்த சாமுவேல். परमेश्वर के सामने बुलाते जा रहे हैं। அல்லேலூயா. உண்மையான தீர்க்கதரிசிகளிடத்தில் இப்படித்தான் அங்கலாய்ப்பு ஏற்படும். और सच्चे नबी के पास इसी प्रकार का एक दुख होता है। தேவ திட்டம் பூமியில நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியிடத்தில் சில நேரம் ஆண்டு சில காரியங்கள் சொல்லியிருப்பாரு. जब परमेश्वर की इच्छा पूरा नहीं होता तो कुछ नबियों के पास परमेश्वर इस प्रकार के कार्य कहते அந்த हैं। காரியம் நிறைவேறாம இருக்கும்போது அந்த டைம் நிறைவேறா அந்த ஊழியக்காரங்களுக்கு மனம் ரொம்ப வேதனைப்படும். जब वो कार्य पूरा नहीं होता तो सेवक जो उनका दिल बहुत ही व्याकुल होता அவங்க है, தேவ நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. परमेश्वर की ओर बुलाते रहते हैं। சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. अभी शमूएल नबी भी उसी प्रकार परमेश्वर की ओर बुलाते हैं। சவுல் கீழ்ப்படியாம போயிட்டாரு. शाऊल पालन नहीं करता है, சவுல் ராஜாவாக்குனது கர்த்தருக்கு வருத்தமாயிட்டு शाऊल राजा बनाया गया कि परमेश्वर पछता रहे हैं அங்கலாய்க்கிறார். और वो एकदम पछता रहे கர்த்தரை நோக்கி हैं। கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर की ओर शमूएल बुला रहे हैं। இப்போ 13ஆம் வசனம் படிக்கிறோம். 13वां वचन हम पढ़ेंगे। சாமுவேல் சவுலிடத்தில் போனான். ம். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். எங்க நிறைவேற்றினான்? और वो कहते हैं कि परमेश्वर से आशीष पाया हुआ है क्योंकि मैंने उनकी आज्ञा को पूरा किया। लेकिन क्या वो पूरा किया? அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன். वो कहता है कि मैंने परमेश्वर की आज्ञा को पूरा किया। முதல்ல அவர் என்ன சொல்றார் பாருங்க, சவுல் அவனை நோக்கி, और वो यहाँ लिखा है कि शाऊल से देखकर நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். तुम परमेश्वर से तुम्हें आशीष मिला है। புல் டவுன் பண்றார். वो उन्हें शांति देना चाहता है। சவுல் சாலமோனை சாரி நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசியை இவர் என்ன பண்றார், ராஜா பண்றாரு. शमूएल नबी को थोड़ा मस्का लगाना चाहते हैं, शांत करना चाहते நீ हैं கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். कि तुम परमेश्वर से आशीष पाए हुए வார்த்தை हो। கேட்ட உடனே அவரு சாமுவேல் கொஞ்சம் கூலாயிருவான்னு பார்த்தாரு. और उन्हें लगा कि वचन सुनते शमूएल जो है उनका गुस्सा थोड़ा कम हो जाएगा, ராத்திரி முழுக்க முடிச்சு கூப்பிட்டது அவருக்கு தான் தெரியும். क्योंकि वो जानते हैं कि रात भर वो परमेश्वर की दुहाई किए थे। ஆமென். அல்லேலூயா. நாமளும் அப்படித்தான் हम भी इसी प्रकार के தேவ हैं। நோக்கி கூப்பிடணும், परमेश्वर की ओर हमें बुलाना है, ஆண்டவர் நோக்கி சத்தமிடணும், परमेश्वर की ओर हमें आवाज लगाना है உன்னதமானவர் நோக்கி அபயமிடணும், और उसकी ओर हमें अगुवाई करना है, கூக்குரலிடணும், उनकी ओर बुलाना है, புலம்பணும். उनकी ओर गिड़गिड़ाना है। அல்லேலூயா. 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 காரியம் பயங்கரமா மோசமா போய்கிட்டு இருக்குன்னா ஆண்டவருடைய சமத்துல புலம்பணும், ஊழணும், பெறலணும், அழணும், கத்தணும், கதறணும். और कार्य जब एकदम गलत जा रहा है, बुरा जा रहा है, तो परमेश्वर की समुद्र में बैठकर रोना, गिड़गिड़ाना, प्रार्थना करना சொல்றாரு, है। நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், और वो कहते हैं कि तुम परमेश्वर से आशीष पाए हुए हो கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். और परमेश्वर की वचनों को आज्ञा को मैंने पूरा किया। ஆனா அந்த வசனம் கீழே பார்த்தோம் நம்ம, लेकिन यह वचन को हम देखते हैं, 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் मुழுசா நிறைவேற்றல. 9वां वचन पर हम देखते हैं कि पूर्ण रीति से उन्होंने पूरा नहीं किया। அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம். स्वर्ग राज्य के लिए बुलाए हुए हम, தேவனுடைய பிரியமுள்ள பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறோம் நாம். परमेश्वर के प्रिय बच्चे करके कहलाने वाले हम, கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனமா நம்ம கடைபிடிச்சு நடப்போம். परमेश्वर की वचनों को, उनकी आज्ञा को एकदम धीरज के साथ हम उसका पालन करते हुए चले। அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததுக்கு அவர் வருத்தப்படக்கூடாது. और वो हमें चुनने के लिए उन्हें नहीं पछताना है அவருடைய இதயத்தை அறிந்த பிள்ளைகளாக நாம் செயல்பட வேண்டும். और उनके दिल को जानने वाले बच्चे बनकर हमें क्रिया करना है। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அதற்கு சாமுவேல், और तभी शमूएल, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். और शमूएल ने कहा, फिर ये भेड़ बकरी गाय बैलों की आवाज जो मुझे सुनाई दे रही है वो क्या हो रहा है? ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, परमेश्वर दूसरा वचन में क्या कहते हैं? 3ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, तीसरा वचन में क्या कहते हैं? எல்லாவற்றையும் அழித்து போடு,
सभी की सत्यानाश कर दे। நீ அவனுக்கு இறங்காண்டா, மனம் இரக்கம் பண்ணாத. पर जरा भी दया मत बताना। அல்லேலூயா. हालेलुया। பிசாசை கட்டுவதற்கு இரக்கம் காண்பிக்க கூடாது. और शैतान को बांधने के में दया नहीं बताना பிசாசை है। துரத்துறதுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது. शैतान को भगाने में भी दया नहीं बताना है। இவர் இரக்கம் காண்பிச்சார். ये दया बता देते हैं। அமலேக்கு எப்படிப்பட்டவன், அவனுக்கு இவர் இரக்கம் காண்பிச்சார். अमलेकियों के इसी प्रकार के लोग हैं, लेकिन उन पर ये दया बता देते இங்க हैं। என்ன சொல்லுதுன்னா, यहाँ क्या कहा गया है அமலேக்கு உயிரோட பிடிச்சார். कि वो अमलेकियों को पकड़े तो थे, அவனை கொல்லல. लेकिन उनकी हत्या नहीं की। அவனை அப்படியே அங்கேயே வெட்டி போட்டுருக்கணும், வெட்டி போடல. அப்படி உயிரோட பிடிச்சி கொண்டு வராரு. उन्हें वैसे ही सत्यानाश करना है, लेकिन उन्हें जिंदा पकड़ कर ले आते இதுல हैं। ஆடு மாடுகள் நல்ல முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் இப்ப வச்சுட்டாரு. कुछ एकदम अच्छे श्रेष्ठ गाय बैल जो है पहले भाग और दूसरी भाग बना लेते हैं। பார்சியாலிட்டி பார்த்தாரு. वो थोड़ा उधर भेदभाव करते हैं। அல்லேலூயா. हालेलुया। பார்சியாலிட்டி பார்க்கிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கிறார். ये ऊंचा और वो नीच है। ஆண்டவர் அதான் சொல்றாரு. परमेश्वर ही कहते हैं உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காத. कि ऊंच नीच करके मत देख। இங்க அவர் பார்க்கிறாரு. लेकिन यहाँ पर देखते हैं நல்ல குவாலிட்டி, ये श्रेष्ठ है, नंबर 1 क्वालिटी, एकदम पहला भाग है नंबर 2 क्वालिटी और दूसरी भाग पर ये है இதெல்லாம் வச்சுட்டாரு. कि सब मैं बचा लूंगा। இது என்ன சொல்லுனா, लेकिन आगे क्या कहा है, அற்பமானவைகளும், जो एकदम तुच्छ है, அற்பமானவை तुच्छ है, ஒன்றுக்கு உதவாது. इसके लिए नालायक है वो, சகல வஸ்துகளையும் और सर्व वस्तुओं को முற்றிலும் அழித்து போட்டான். पूरी तरह से वो नाश कर देते हैं। அப்போ அவனுக்கு என்ன இது தேவையில்ல, तो उनका अर्थ यह था कि ये नहीं चाहिए, அவன் அதுல பாகுபாடுகளை பார்க்கிறது இதுல நம்ம கவனிக்கிறோம். और उधर वो भेदभाव करते करके हम ध्यान देते हैं, இதனால கர்த்தருடைய கோபம் என்ன உண்டாகுது. और से परमेश्वर का गुस्सा उस पर आता है। ஒண்ணு நான் சொன்ன வேலை எனக்கு செய்யல தெரியா, पहला मैंने जो कार्य का उसने वो तो पूरा किया नहीं, என்ன பாகுபாடு பார்த்தான். दूसरा भेदभाव करता है। அந்த அற்பமானவைகள் சொன்னா என்ன அர்த்தம்? और अगर तुच्छ है करके बोलने पर अर्थ क्या है, ஐயா பாடுறாரு ஒருத்தர் வில்சன். भाई ஒன்றுக்கும் உதவாத என்னை அழைத்தீ, உன்னத அன்பால் என்னை நேசித்தீ, ராஜாக்களாக மாற்றினீரே ஐயா, ஆசாரியனாக மாற்றினீரே, ராஜாக்களாக மாற்றினீரே ஐயா. நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர். நம்ம எல்லாருமே ராஜாக்களா ஆசாரியரா மாத்திட்டாரு. और ஆமென். हमारा प्रभु बहुत ही अच्छे, क्योंकि उन्होंने सभी को राजा और पुजारी बनाया है। அல்லேலூயா. हालेलुया। அந்த காலத்துல அப்படி பாகுபாடு, और इस प्रकार के भेदभाव था, புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் வரலான்ட்டாரு. और लेकिन नया नियम में कहते हैं कि सभी लोग आ सकते हैं। இங்க கவனிக்கிறோம். क्या हम ध्यान देते हैं, சாமுவேல் சொல்றாரு, அப்படியானால் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றால், कि शमूएल कहते हैं कि गाय बैल भेड़ बकरी की जो आवाज मुझे सुनाई दे रही है वो क्या हो रहा है। அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் तब தரப்போறாங்க? शाऊल ने कहा कि वह तो अमलेकियों के यहाँ से आया है, आया है, आया है, लाया है, आया है। आया है. அப்படி இருக்கு. இங்கிலீஷ் எது சொல்லுது? வந்துச்சா கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. அதானே? வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுவா வந்துச்சு. நாம கூட அதுவா வந்துச்சு அப்படி சொல்றாங்க. அப்படியே அர்த்தமா? அப்படி இல்ல. கொண்டு வந்தாங்க. இங்க சொல்லப்படுகிறது, அவைகளை கொண்டு வந்தார்கள். लेके आते हैं। ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். और उन्हें वो बचा लेते हैं ताकि वो होम बलि चढ़ा सके। மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். और दूसरों को पूरी तरह से नाश कर देते हैं। அல்லேலூயா. हालेलुया। சவுல் இது மாய்மாலமான வார்த்தைகளை சொல்லுகிறத கவனிங்க. और यहाँ सऊल जो है माया का शब्द बात करते हैं। 15 வசனத்துல சொல்லுகிறது, 15 वचन में कहा गया है அவைகளை கொண்டு அமலேக்கியரிடத்தில் அவைகளை கொண்டு வந்தார்கள். कि अमलेकियों से उन्हें लेके आया गया है। ஆமென். आमेन। கொண்டு வந்தோம் அப்படி சொல்லல, வந்தார்கள். அவங்க ஆந்திர போட்டான். उन्हें लेके आए करके वो नहीं कहते, वो कहते कि लेके आया गया है। எப்படி ஆதாம் ஏவாள் மேல போட்டது போல போட்டாங்க. इस प्रकार आदम ने हवा पर दोष लगाया ஸ்திரீயானவள் எனக்கு தந்தா நான் புசித்தேன். कि जो आपने मुझे स्त्री
दिया उसने मुझे पाप में धकेला। மனைவியோட சொல்லக்கு மனசு வரல. उसकी पत्नी का कहने का भी जबान नहीं आया। நீ தந்தில்ல அப்ப அந்த டைம்ல அப்பதான் சொல்ல முடியல. மனைவி பொண்ணு குட்டின்னு சொன்னதால நிறைய ஜனங்களுக்கு தான் இது மனைவி இது மகன் இது பொண்ணு தெரியும். அதுக்கு மட்டும் இவருக்கு தெரியல. ஒரு ஸ்திரீ எனக்கு கொடுத்தீங்களா அந்த பொண்ணு தந்துச்சு அதனால சாப்பிட்டேன். वो कहते हैं कि जो स्त्री आपने मुझे दिया है ना उन्होंने मुझे फल दिया था और मैंने उसे खा लिया। இப்படிதான் இவன் சொல்றான். और ऐसा ही वो कहते அது हैं। என்ன சொல்றா அவைகளை அமலேக்கிற இடத்துல அவைகளை கொண்டு வந்தார்கள். और वो कहते हैं कि अमेलेकियों के पास में ले आया गया है। தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? अपनी गलती को कौन मान लेता है? வேதத்துல வசனம் சொல்ற தன் பிள்ளைகளை உணர்கிறவன். वचन कहते हैं कि अपनी गलती को मान कौन लेता है? சங்கீதக்காரன் தாவீது சொன்ன எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். और भजन संगीत वाले दाऊद कहते हैं कि एहसास का दिल मुझे दीजिए அப்பொழுது வேத பிரமாணங்களில் நான் நடப்பேன். और तभी आपके नियमों के अनुसार मैं चलूंगा। ஆமென். आमीन। ஹalleluya. நமக்கு உணர்வுள்ள ஆவியானது हमें एहसास की दिल चाहिए ना। உணர்வு தந்தாதான உணர்வோடு நம்ம நடக்க முடியும். और एहसास दिया तो ही तो हम चल सकते हैं। உணர்வுள்ளாத அவருடைய இருதயம் செத்து போயிடுச்சு வேதம் சொல்லுது. और एहसास ना करके हमारा दिल जो है वो कमजोर पड़ गया एकदम मरा हुआ के समान है। உணர்வு இல்லைன்னா செத்ததுக்கு சமானம். और अगर एहसास नहीं है तो हम मरे हुए के समान है। இப்போ இவன் அவங்க மேல போட்டுட்டான். अभी दोष उन पर लगा देता है। கொண்டு வந்தார்கள். ले आया गया है। ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உடைய தேவனுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். अर्थात प्रजा की लोग ने अच्छी से अच्छी भेड़ बकरी और गाय बैलों को परमेश्वर की यहोवा की बलि करने के लिए छोड़ दिया है। மறுபடியும் ஜனங்கள் மேல போடுறான். वापस वो लोगों पर दोष लगाते हैं। ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உமக்கு பலியிடும்படிக்கு தப்ப कि வைத்தார்கள். लोग चाहते थे कि अच्छी गाय बैल भेड़ बकरी को आपके लिए बलि चढ़ा दे। இரண்டாவது பாவம் செய்றான். दूसरा पाप करता அதே है। இதுல இரண்டாவது பாயிண்ட் போடுறான். और यहाँ दूसरा पॉइंट लगाते हैं। மூன்றாவது சொல்றான் तीसरा वो कहते हैं மற்றவைகளை முற்றிலும் அழித்து போடாதபடிக்கு மற்றவைகளை முற்றிலும் அழித்து போர் தார்களா தோமா. என்ன சொல்றது வசனம்? और बाकी सभी को हमने सत्यानाश कर போர் दिया। போ. हालेलुया. हालेलुया। போர் தார்களா. क्या वो कहते हैं कि उन्होंने सत्यानाश किया? இப்ப யார் மேல போடுறான்? अभी किस पर दोष लगाते முற்றிலும் हैं? அழித்து போட்டாங்களாம். முற்றிலும் அழித்து போட்டோம். कि वो पूरी तरह से हमने सत्यानाश कर दिया। எல்லாரும் சேர்ந்து போட்டோம். सभी लोग ने सत्यानाश किया। இப்போ இல்ல ஆண்டவரே இந்த ஜனங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் அப்படி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? अब वो कहते हैं कि नहीं नहीं परमेश्वर ये लोग जो है वो ही वैसा करते அவங்க हैं। தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. वो ही इसे सब लेके आए थे। இரண்டாவது இந்த ஜனங்கள் இருக்காங்களே அவங்க தான் ஆடு மாடுகள் உமக்கு பலியிடும்படியா கொண்டு வந்தாங்க. और दूसरा है कि यही लोग जो है भेड़ बकरी आपके लिए बलि चढ़ाने के लिए आए। ரெண்டு பக்கமும் பலிய போட்டுட்டான். और दोनों तरह से वो दोष लगा देते लोगों இப்போ पर। ஆண்டவர் அழிச்சு போடுங்கன்னு சொன்னார் இல்லையா और परमेश्वर कहते हैं कि इसे नाश करो। அந்த வார்த்தையை மாத்திரம் இப்ப எங்கன்னா அழித்து போட்டோம். केवल वो शब्द को अपना लेते कि हमने नाश தண்ணி किया। அப்படி சேர்த்து அடிச்சுக்கிட்டான். और इस पे अपने आप को मिला लेते कि हमने सत्यानाश कर दिया है। தன்னை சுத்தவனாக காணிக்க ட்ரை பண்றான். अपने आप को एकदम शुद्ध इंसान के रूप में प्रकट करना चाहता है। அப்பொழுது அந்த பேச்சை விடும். और तभी वो बात छोड़ो। சாமுவேல் பேச்சு शमूएल ने एकदम गुस्से से कहा कि ठहर जा। எனக்கு இது இங்கிலீஷ்ல கேட்கறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? 16 வசனம். Be quiet. ठहर जा। What are you talking? क्या बात कर रहे हो? Hallelujah. हालेलुया। சாமுவேல் இப்படிலாம் திட்டிப்பாரு. और शमूएल इस प्रकार डांटे तो हो गए Be quiet. कि शांत हो जा, ठहर जा। அதான் நான் சொல்றாரு. கேட்கறப்ப சூப்பரா இருக்கு. அப்பொழுது சாமுவேல் நீர் இந்த பேச்சை விடும். और तब शमूएल कहते हैं कि ठहर जा। हिंदी में क्या लिखा है? ठहर जा। ठहर जा. சும்மா இரு. Praise God. Hallelujah. கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். आज रात को परमेश्वर ने मुझसे कही गई बात मैं तुम्हें बताता हूँ। और शाऊल ने कहा कि कह दो। கீழே படிங்க. 17 வசனம் படிங்க பாப்போம். அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானே. உண்மையிலே அவர் சிறியவரா இருந்தாரா பெரியவரா இருந்தாரா? क्या शाऊल छोटा था या मोटा था? ஈசின் குமாரன் எப்படி இருந்தான்? कुश का पुत्र किस प्रकार का நேரத்துல था? அவளை குறிச்சு என்ன சொல்லுது? பயங்கர ஹைட், कि बहुत ही பயங்கர एकदम வெயிட். ஹைட் வேற लंबा weight. था। ஆமென். ஹalleluya. அவங்க அப்பா அப்படிதான்.
उसका पिता भी इस प्रकार है, ஈசு அப்படித்தான் இருந்தாரு. कुछ भी इसी प्रकार है। ஈசு குமாரன் சவுலும் அப்படித்தான் பயங்கரமான வாட்டம் பாடுறாரு, நல்ல பாடிக்காரு. उनका पुत्र शाऊल जो है वो भी इस प्रकार के अच्छे एकदम हष्ट पुष्ट व्यक्ति है। ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். परमेश्वर ने उन्हें चुना। ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நீர் உமது பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போதல்லவோ தேவன் உன்னை தெரிந்தெடுத்தார். लेकिन यहाँ शमूएल कहते हैं कि जब तुम छोटे ही थे तभी ने परमेश्वर तुम्हें चुन लिया है। பெரிய உருவம், बहुत ही बड़ा शरीर, ஆனா அது யோசிப்பது சின்ன பையன் போல யோசிக்கிறோம் பணம். लेकिन जब सोचता है तो एकदम छोटे लड़के के समान சில सोचता பேர் है। ஆளை பார்த்தா முரட்டாளமா இருப்பாங்க, कुछ लोग एकदम हष्ट हट्टे कट्टे रहते हैं, குரலை பார்த்தா சின்ன குரலா கீச்சு குரலா இருக்கும். लेकिन उनकी आवाज जो है एकदम कमजोरी ஆளுக்கு ஏத்த குரல் இல்ல. उनके शरीर के अनुसार उनका आवाज नहीं रहता। சில ஆளை பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க, कुछ लोग एकदम भयंकर रहते हैं, ஆனா அவங்க பயந்தாங்க ஒளியா இருப்பாங்க. एक लोग एकदम डरपोक रहते हैं। உதாரணத்துக்கு சவுல், उदाहरण के लिए शाऊल, நம்ம தாவீதுடைய அண்ணன் தம்பி அண்ணமா இருக்கு, हमारे दाऊद के भाइयों, அவனால பயங்கரமான ஆள் தான், वो सब बहुत हष्ट-पुष्ट व्यक्ति ஆனா हैं, பயந்தவர், लेकिन डरपोक थे। இருதயத்துல தைரியம் இல்லாதவர், युद्ध में हिम्मत नहीं है, எதற்கும் துணிவு இல்லாதவர். किसके लिए भी उनके पास हिम्मत नहीं है। அதனால இங்க பார்க்கும்போது இவர் தன்னுடைய பார்வையில இவர் என்ன பண்ணி நினைச்சுக்கிட்டாருன்னா, ஒண்ணு கிடையாது, நான் இவர் பென்யமீன் வம்சத்துல நான் ரொம்ப லாஸ்ட், और इसलिए वो अपने नजरों में क्या सोचे कि बेंजामिन के कुल में मैं सबसे आखिरी நான் हूँ, ரொம்ப சின்னவன். मैं सबसे आखिरी ஆனா हूँ। ஆளை பார்த்தா நல்ல பயங்கர வாட்ட சாட்டமா இருக்கிறாரு. लेकिन देखने पर वो एकदम हट्टे कट्टे ஆனா हैं, மனசளவுல लेकिन दिल से தன்னை ரொம்ப தாழ்த்தி இருக்கிறார். वो अपने आप को एकदम कमजोर माने हुए हैं। நல்ல ஆண்டவர் எடுத்தார். ऐसे परमेश्वर डांटते हैं। எடுத்த பிறகு அவன் எப்படி ஆவனாலும் பின்னாடி நம்ம பார்க்கிறோம். उसके बाद ही हम देखते हैं कि वो किस तरह बदल जाता है। மறுபடியும் படி. 17. கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. ஃபர்ஸ்ட் இருந்து 17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். சின்ன மனுஷனாய் இருந்தீங்களே, அப்பதானே ஆண்டவர் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாய் மாத்தினாரே. எவ்வளவு பெரிய பதவி இது. जब तुम छोटे ही थे तब परमेश्वर ने तुम्हें एक प्रधान स्थान दिया, यानी कि इस्राएल का राज्य बनाया। ஒரு கோத்திரத்துக்கே தலைவர், पूरा एक कुल के राजा हो तो ஒரு அந்த ராஜ்யம் முழுவதும் ஆளுவதற்கான ஆளுகைக்குரிய ராஜரீகம் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. पूरे राज्य पर राज करने का अधिकार तुम्हें मिला है। இவ்வளவு ஒரு மகத்துவத்தை பெற்றவன் और इतना महत्वता पाने वाले तो இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன? और वह कहते हैं कि जब तुम छोटे ही थे तब परमेश्वर ने तुम्हें राज्य सौंप दिया था, और परमेश्वर की आज्ञा यह है कि अमलेकियों पर जाकर राज्य करे, उन्हें सत्यानाश करे, लेकिन तुम उनके वचन को कैसे इनकार किए? என்ன நீ செய்தது? உங்க பார்வை என்ன செய்தீர் அப்படி கேக்குறாங்க. कि तुम इसे इनकार कैसे किए? तुमने परमेश्वर की दृष्टि में क्या बुराई किया? பொல்லாப்பானது செய்தது என்ன? क्यों बुराई किया है? சவுல் சாமுவேலை நோக்கி, और शाऊल शमूएल को लेकर कहता है, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு निस्संदेह मैंने यहोवा की बात मानकर கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் इधर यहोवा ने मुझे भेजा, वहां जाकर அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து अमलेकियों के राजा को मैंने सत्यानाश किया, उन्हें ले आकर அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். और अमलेकियों की सत्यानाश किया। ஜனங்களோ लेकिन लोग தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக परमेश्वर को गिलगाल पे बलि चढ़ाने के लिए, கர்த்தர் சொன்னார்ல இத. ये लोग कहते हैं ना ये बात। இப்ப சவுல் அவனுக்கு சாமுவேல் எச்சரித்தும் மறுபடியும் அதில் தான் வராது. अभी शामिल कहने के बाद भी उसी बात पर अड़े रहते हैं। 21 வாசனம் 22. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். மறுபடியும் அவங்க மேலதான் போடுறான். और वापस दोष लोगों पर आती है। கர்த்தர் சவுலுக்கு தான் பேசுறார். परमेश्वर शाऊल से
बात करते शमूएल को रखा। சவுல் தான் தலைவர். शाऊल तो राजा है சவுல் ஒரு ஆர்டர் போட்டு அந்த மக்களை கேட்க தானே और செய்வாங்க. शाऊल को अगर कुछ आज्ञा दे दिया तो लोगों को सुनना ही है। இப்போ சவுல் அந்த வார்த்தையை ஜனங்கள் மேல போட பார்க்கறாரு. अभी शाऊल जो है उस वचन को वो लोग पर डालना चाहते हैं। அவங்க தான் பிடிச்சு கொண்டு வந்தாங்க. कोई पकड़ कर ले आए। அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிறோம் செடிகளும் உத்தமம். எஸ் ஆமென். அல்லேலூயா 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 மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே. ஆமென். என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கிறேன். அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? क्या कहते हैं பலியிட வந்தோம். கில்காலிலே பலியிடறதுக்கு அந்த ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. कि गिलगाल में परमेश्वर की बलि चढ़ाने के लिए लोग परमेश्वर के लिए बलि चढ़ाने लोग ये आए हैं। பலி செலுத்தி 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 बलि चढ़ा कर பலிதான் செலுத்துறாங்களே ஒழிய केवल होम बलि चढ़ा रहे हैं இவங்கள ஒப்பு கொடுக்கறதே இல்ல. लेकिन ये अपने आप को नहीं सौंपते हैं, கீழ்ப்படிக்கிறதே இல்ல. पालन ही नहीं करते हैं, தேவனுக்கு செவி கொடுப்பதே இல்ல. परमेश्वर की आज्ञा पर कान ही नहीं அதனால लगाते हैं தேவ கோபத்துக்கு ஆளா और மாறிட்டாங்க. से परमेश्वर के गुस्सा के व्यक्ति बन जाते அதனால हैं। சாமுவேல் சொல்றாரு और से शमूएल कहते हैं கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் कि परमेश्वर की वचनों के आज्ञा करने से बढ़कर சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? क्या परमेश्वर यहोवा होम बलि और मेल बलि से प्रसन्न होता है। அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆராதனை और हमारी आराधना தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு ஆராதிக்காவிட்டால் அந்த ஆராதனை எடுத்துக்கொள்ளப்படாது. परमेश्वर की अगर पालन न करके हम आराधना किए तो परमेश्वर से नहीं अपनाते हैं। உள்ளத்தின் மகிழ்ச்சி, वो दिल का आनंद, தேவனுக்கு பயப்படுற பயம், परमेश्वर का भय, அந்த கீழ்ப்படிதலோடு उस पालन के साथ தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறது அப்படியே பரலோகம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. जब परमेश्वर की समूह में आराधना करते स्वर्ग उसे अपनाता है। ஆமென். அல்லேலூயா. நல்ல தேவ சமூகத்தில் வந்து நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட வேண்டும். और सिर्फ परमेश्वर की समूह में आते हमें उनके लिए वो स्थान देना है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட வரணும். परमेश्वर का भय हमारे अंदर रहना है, பயத்தோடு அவர் ஆராதிக்க ஆரம்பிச்சார். भय के साथ उनकी आराधना करना है, ஏன்னா அதுதான் உகந்த பலி. क्योंकि वही सबसे श्रेष्ठ बलि है। ஆமென். அல்லேலூயா. அந்த பலி அவர் விரும்புறார். और वही बलि परमेश्वर भी चाहते हैं। நம்ம பலி செலுத்திக்கிட்டு और हम बलि चढ़ाकर சும்மா என்ன பாடம் பாட பாவமான காரியங்கள் பண்ணிக்கிட்டு பலி செலுத்துன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. हम अपने पाप के कार्य पर रहे तो वो नहीं अपनाते हैं। கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? और परमेश्वर की आवाज पर कान लगाने से क्या से बढ़कर क्या होम बलि और मेल बलि से परमेश्वर प्रसन्न होते हैं। பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் बलि से बढ़कर पालन करना ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். और उनके रंग से अधिक उत्तम है कि हम उनकी परमेश्वर की आज्ञा पर मन लगाए। அல்லேலூயா. அல்லேலூயா. பலி செலுத்ததை காட்டிலும் और बलि से बढ़कर கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் பெஸ்ட்ங்கறார். परमेश्वर का पालन करना ही उत्तम है करके ये कहते हैं। இவர் பலி செலுத்தி தப்பிச்சலான்னு பார்க்கிறார். और ये चाहते हैं कि बलि चढ़ाकर वो बच जाए, அது பிரியல்ல. लेकिन वो प्रिय नहीं है। நாம கர்த்தருடைய சமூகத்தில் வரும் முழு உள்ளத்தோடு அவர் நோக்கி பார்க்கணும். हम जब परमेश्वर की समूह में आते तो पूर्ण हृदय के साथ हमें उनकी ओर देखना है। வேதவசனம் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை அன்பு கூறுவாயாக. और वचन कहते हैं कि परमेश्वर
प्यार करें। இரண்டாகம் பண்ணுதல் பில்லி 23ஆம் வசனம் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. அந்த முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறதா. बलवा करना भावी कहने वाले से पूछना है कि सम्मान पाप है। அல்லேலூயா. விக்கிரகம் நம்ம வைத்து வணங்குவதில்லை. और हम मूर्ति पूजा नहीं करते। தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் உண்மையா விக்கிரகம் வச்சு வணங்க மாட்டாங்க. और परमेश्वर की प्रिय इस प्रकार नहीं करते। போட்டோ வச்சு வணங்க மாட்டோம். फोटो रखकर नहीं करते पूजा। ஆனா लेकिन வசனம் சொல்லுகிறது वचन कहता என்ன வசனம் அப்படி பார்த்தாச்சுன்னா முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரி. कि बलवा और भावी कहने वाले लोग के लिए के एक समान पाप किया है। முரட்டாட்டம் बलवा நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. और हमारी जिंदगी किस प्रकार का है। முரட்டாட்டம் பண்றோமா क्या बलवा करते हैं। தேவ சமூகத்துல அது தேவனுக்கு பிரியமில்லாத முரட்டுத்தனமான காரியங்கள் செய்கிறோமா. यानी कि परमेश्वर की समूह में उनका अप्रिय कार्य एकदम हिम्मत के साथ करते हैं। இந்தியில வாசிங்க 23. देख बलवा करना हाँ। और भावी कहने वाले से पूछना एक ही समान पाप है। பல்வா கர்ணா முரட்டாட்டம் அப்படிதானே. பல்வா கர்ணா அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி பண்ணா தேவனுக்கு பிரியம் இல்ல. अगर इस प्रकार के तो परमेश्वर का अप्रिय है। கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே और तुम परमेश्वर के वचन को इनकार करने के कारण ठुकराने के कारण அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்தள்ளினார். वो तुम्हें राजा के पद से वो हटा देते हैं। இதுதான் பயங்கரமான காரியம். और यही बहुत भयंकर कार्य है। அல்லேலூயா. சவுல் என்ன பாவம் பண்ணிட்டார். शाऊल ने क्या पाप कर दिया। தாவீதோட சவுல் என்ன பாவம் பண்ணிட்டார் அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் हम பண்றோம். बहुत सारा समय सोचते कि क्या दाऊद से बढ़कर शाऊल ने पाप कर दिया। ஆனா எல்லாம் பார்த்தாச்சுன்னா लेकिन अगर सब कुछ देखे तो சவுல் தேவனுக்கு விரோதமான காரியம் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுது. शाऊल ने परमेश्वर के विरोध कार्य यानी परमेश्वर का पालन नहीं किए। தாவீது ஒரு இச்சையில விழுந்துட்டார். दाऊद एक इच्छा पर गिर गए। அடுத்த மனைவி எடுத்துக்கொண்டார். दूसरे की पत्नी को वो निकाले अपने लिए। அந்த மனுஷனை கொல்வதற்கு பல பிரயத்தனம் செய்து லாஸ்ட் பொண்ணு போட்டார். और उसकी पति को हत्या करने के लिए बहुत सारी कोशिश करके वो कामयाब भी होते हैं। கொலை செய்தார். हत्या करते हैं। மாய்மாலம் பண்ணினார். वो माया करते हैं। அவர் மனைவியை திருடி கொண்டார். उनकी पत्नी को ले लेते हैं। அவளோடு கூட விபச்சாரம் பண்ணினார். उसके साथ वो व्यभिचार करते हैं। தூரத்திலே பார்த்து ஆசைப்பட்டார். और दूर से देखकर ही इच्छा वो कर लेते हैं। அல்லேலூயா. பல பாவத்துக்கு சொந்தக்காரர். और ऐसे बहुत सारे पाप का ஆனா நாத்தான்கள் உரற்றோன்னு அப்படியே சரண்டர். लेकिन जैसे परमेश्वर की नबी नतानियल उसे एहसास दिलाते वो குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே உம்மை தான் பேசுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன். இறைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன். இறைவாய் உதவி செய்யும். ரூபம் பொன்னின் ஜபங்கள் வல்லமையா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் குற்றங்கள் அவர் மனதில் வைத்தால் நாம் அவர் சமூகத்துல நிற்க முடியாது. और हमारी गलती को अगर वो गिन ले तो हम उसके सामने खड़े ही नहीं रह सकते। ஆனால் இங்க பார்க்கிறோம் लेकिन यहाँ हम देखते हैं அவர் தாவீது தேவ சமூகத்தை அப்படியே சரண்டர் பண்ணிவிட்டார். कि दाऊद जब परमेश्वर के समूह में ऐसे ही सौंप देते हैं। ஆனா சவுல் சரண்டர் பண்ணார். लेकिन शाऊल ऐसा नहीं करते हैं। சவுல் மாறி மாறி பேசுறார். शाऊल जो है वो एकदम अलग अलग बात करते हैं। ஜனங்கள் மேல குற்றத்தை போடுறார். लोग पर दोष लगाते हैं। அவருடைய ராணுவத்து மேல குற்றத்தை போடுறார். उनकी सेनाओं पर दोष लगाते हैं। இப்படி ஒரு தேவம் ரெண்டாம் பலியிடும் போது கூட இல்ல நீங்க படிச்சீங்கன்னா பலியிடும் போது அவனா தானாலே பலியிட ஆரம்பிச்சான்.
और बाद में जब हम पढ़ते हैं तो बलि चढ़ाने के लिए वो ही बलि चढ़ा देते हैं। அவர் வரக்கு அவர் வரக்கு லேட் ஆகும், நம்மளே பலியிடணும், அவனே பலி மூன்றாவது அந்த பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டான். शमूएल आने के समय मिल जाएगा करके वो बलि चढ़ाने का कार्य खुद पर लेकर बलि चढ़ाते பலி हैं। செலுத்துகிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. बलि चढ़ाने के अधिकार नहीं है அந்த उसके पास। அபிஷேகம் அவன்கிட்ட இல்ல. वो अभिषेक उनके पास नहीं है। ஆனா लेकिन ஆசாரி அபிஷேகத்தில் கை வச்சிட்டார். वो याजक उस पुजारी का अभिषेक पर ही हाथ लगा அதனால देते हैं। இன்னும் தேவ கோபத்துக்கு इससे ஆளாய் परमेश्वर की और गुस्से का भाग बन जाते நம்ம हैं। கவனமா இருக்கும். हमें ध्यान रहना है। ஆமென். ஹalleluya. हालेलुया। இப்போ நான் சொன்ன வசனத்துக்கு அதாவது சாபத்துல இருந்து தேவன் நமக்கு விடுதலை தர்றான்னு பார்த்தோம். अभी हमने देखा कि श्राप से परमेश्वर में छुड़ा देते அப்ப हैं। சாபத்துல இருந்தா எப்படி சாபம் அப்படின்னு பார்க்கிறோம். तो अभी श्राप है मतलब किस प्रकार का श्राप? தன் கிரியைகளினால சாபம் வருவித்து अपनी கொள்றாங்க. क्रिया की वजह से श्राप बोल लेते அதுல हैं। தான் ஒன்று கீழ்ப்படியாத சாபம். उसमें ही पहला न पालन करने का श्राप। ஹalleluya. हालेलुया। அந்த தன்னால் நம்மளே பாவத்தை வரித்து கொள்றோம், சாபத்தை வரித்து கொள்றோம், அதுல ஒன்றுதான் கீழ்ப்படியாமல் போகும்போது சாபமா மாறும். और हम जो अपने ऊपर श्राप मोल लेते हैं वही पहला है कि पालन न करने की वजह से श्राप ले लेते இந்த हैं। சாபத்தின் மூலமா தான் ராஜ பதவியை இழந்து விட்டார் சவுல். और इसी श्राप की वजह से राज्य का पद शाऊल जो खो बैठता है। நமக்கு எதுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது? हमारे वचन क्यों कहा गया है? நாமளும் உணர்வடைந்து हम भी एहसास करके நாமளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து हम भी परमेश्वर का पालन தேவன் करके சொன்ன காரியத்தை நிறைவேற்ற उन्होंने कहा वह कार्य को पूरा करके தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து उनका प्रिय जीवन जी அது कर வரும் வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள उनके आगमन तक हमारी पवित्रता को संभालने நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். और परमेश्वर की ओर सौंपे அவருடைய கரத்துல இருக்கும், उनके हाथों में रहे அவருக்கு கீழ்ப்படியும், उनका पालन करें வசனங்களுக்கு செவி கொடுக்கும். वचन पर हम कान लगाएंगे। ஆமென். ஹalleluya. இப்படி செவி கொடுத்தால் और जब हम ऐसे कान लगाते हैं அவர் நம்மை அழைத்துக் கொள்வார். तो वो हमें अपने और साथ ले आएगी, நம்மோடு கூட அழைத்துக் கொள்வார். अपने साथ ले चलेगी। வேண்டான்னு ஒதுக்க மாட்டார். சவுல नहीं से ஒதுக்க करके वो नफरत नहीं करेगी। சவுல ஒதுக்கமே நம்ம தள்ளி போட மாட்டார். शाऊल को जिस प्रकार ठुकराए थे उस प्रकार हमें नहीं ठुकराएगी। அப்படி ஆண்டுட்டு வருவோம். அப்படி इसी எழுந்து प्रकार परमेश्वर की समूह सभी लोग खड़े हो जाएंगे। எழுந்து கர்த்தரை நோக்கி பாவோம். खड़े होकर परमेश्वर की ओर हम निहारेंगे। ஹalleluya ஹalleluya. நன்றி கர்த்தாவே. ஹalleluya. பிதாவே உமக்கு நன்றி. உன்னதமானவரே. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. ஆவியானவரே சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் தெளிவா அவனி எங்கு பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் தெளிவாய் அவனி எங்கு பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானோ, வார்த்தைகளால் சுகமானோ, தடுப்புகளால் சுகமானோ, தயவினால் சுகமானோ. சுகபலன் சுகபலன் எனக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் வல்லமை பாய்ந்து செல்வதாக ராஜா. ஓ வல்லமையினால, வார்த்தையினால, தடுப்புகளால் கேட்ட வசனங்களை கேட்ட கீழ்ப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி வல்லமை பாய்ந்து செல்லட்டும். முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றனே. உணர்ந்து பாடுங்க, தேவன் சுகமாக்குவா. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றனே. உடல் தோல் கணையம் ரப்பை வயிறு சதை பாய்கின்றனே. உடல் தோல் கணையம் ரப்ப வயிறு சதை எங்கும் பாய்கின்றனே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் தெய்வமே.
பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கட்டும். வார்த்தைகளால் சுகமானே, உம் தழும்புகளால் உம் தயவினால் சொல்லுங்க, சுகபலன் எனக்குள்ளே, சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் அகழி பாயுதே. ஒவ்வொருவரும் சுகபலன் எனக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை இறங்கி கர்த்தாவை சுகப்படுத்துவதாக. புட்டு ஈரல் மூட்டு கைகள் பிசுக்கள் எங்கும் வல்லமை பாய்கின்றதே. புட்டு ஈரல் மூட்டு கைகள் பிசுக்கள் எங்கும் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறு நீரகங்கள் வல்லமை பாய்கின்றதே. ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகந்தரும் என் தெய்வமே. இந்த பாடல்களை ஐயா வேறுபட்டவர் பாடும்போது உண்மையிலே நிறைய பிள்ளைகள் சுகமடைஞ்சிருக்காங்க. உண்மையாக விசுவாசம் பாடும்போது வல்லமை நரம்பு எலும்பு சாலை ரத்தம் தோள்களிலே உணர்வுகளை இறங்குவதாக. சுகமானே, உம் வார்த்தைகளால் தடுப்புகளால் உம் தடுப்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகபலன் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் குறையீரல்கள் வாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் குறையீரல்கள் வாசமெங்கும் பாய்கின்றதே. ஏசையா, ஏசையா ரட்சகரே, சுகந்தரும் என் தெய்வமே. அல்லேலூயா. ஏசையா ரட்சகரே, சுகந்தரும் என் தெய்வமே. வல்லமை உம் வல்லமையால் சுகமானே. ஏசாமே, சுகம் உண்டாகட்டும். நேரலையாய் பார்த்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளில் சுகம் இறங்கட்டும். ஆண்டவரே, தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அன்றைக்கு ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை தழும்பு இறங்குவதாக. ஏகமானம்மா சுகபலன் எனக்குள்ளே எல்லாம் யாரையும் முடித்து கொடுங்க. சாத்தானின் கட்டுகள் எல்லாம் முடித்து கொடுங்க. ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், சுகம் கொடுக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பண்ணட்டும். சுகபலன் எனக்குள்ளே தேவன் உங்களுக்குள்ள சுகத்தை அனுப்புகிறார். தேவன் உங்களுக்குள்ள சுகத்தை அனுப்புகிறார். தேவ பிரசன்னத்தில் அப்படி இருக்கு. தேவ உங்களுக்கு சுகத்தை அனுப்புகிறார். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ராஜா. வல்லமை இறங்கி சுகப்படுத்தட்டும், வல்லமை இறங்கி சுகப்படுத்தட்டும். வார்த்தைகளில் சுகம் உருவாகட்டும். வார்த்தைகளால சுகம் உண்டாகட்டும். தழும்புகளால சுகம் உண்டாகட்டும்.
தயவுனால சுகம் உண்டாகட்டும். दया को चंगाई हो प्रभु। ஆண்டவரே தேடி சென்று அவனை சுகப்படுத்தினீர்கள். पिता ढूंढ कर जाकर चंगाई किए। 35 வருடம் பெருமாள் 35 வருடம் மரண வியாதிக்காரனை கண்டு சுகப்படுத்தின தெய்வம். 35 साल जो बीमार ने परमेश्वर ढूंढ कर जाकर चंगाई किए। தயவுனால சுகமாக்கினீர்கள். आपकी दया की वजह से चंगाई किए। தேவாலயத்தில் கூனியாயிருந்த மகளை தயவுனால சுகமாக்கினீர்கள். और देवालय में जो एकदम कुबड़ी की परमेश्वर की दया की वजह से चंगा पाए। நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. पिता लाइव के द्वारा देखने वाले बच्चे पर अपनी सामर्थ्य दे। இடத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அபிஷேகம் இறங்குவதாக. पिता जगह पर आराधना करने वाले आपके बच्चे पर आपकी दया उठे। கருவுள்ள கரத்தை நீட்டுங்க ராஜா. अपनी गांव की हाथ बढ़ाओ। எந்த பலவீனமா இருந்தாலும் சரி. कोई भी बलवीनता हो। இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாவதாக. यीशु मसीह के नाम की चंगाई हो। இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாவதாக. मसीह के नाम की चंगाई हो। பயப்படி வியாதிகள் சுகம் அடைவதாக. सब प्रकार की बीमारी से चंगाई हो। எல்லா சுகவியாதி சுகம் அடைவதாக. सब डायबिटीज की बीमारी से चंगाई हो। வயிற்று வியாதிகள் நீங்கி போவதாக. सब टाइप की बीमारी हट जाए। கர்ப்பப்பை ப்ராப்ளம் விலகி போவதாக. கர்ப்பப்பை ப்ராப்ளம் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से சுகம் உண்டாகட்டும். चंगाई हो। தொட்டுங்க ராஜா. छुइए प्रभु। தொட்டு சுகமாக்குங்க. सुगर चंगा முதுகு करें। தண்டு வாதி இருதய பகுதி தொட்டு சுகமாக்குங்க. पिता उनकी हड्डी सनक सभी पर छूकर चंगा மூளை करें। நரம்பு ரத்தங்களை சுகமடையட்டும். उनकी दिमाग और लहू पर चंगा मिले। கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி தொட்டு சுகமாக்குறக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर हर एक बच्चे को ऐसे छूकर चंगा करने के இப்படி लिए சமூகத்துல धन्यवाद। நாங்கள் இப்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். आपके समूह में अपने आप को गिरी करके सौंपते हैं। கீழ்ப்படிகிறோம். पालन कर இப்படி सौंपते हैं। சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். आपकी आवाज का ध्यान लगाएंगे। கீழ்ப்படிந்து சேர்வதே நல்லதுன்னு சொன்னீங்கப்பா. और पिता आपने कहा कि जब पालन करके सौंपते भला है। நீங்க இதயத்தை தாழ்த்துக்கிறோம். पिता वैसे हम सौंपते हैं வந்திருக்கிற யாவரையும் இதயத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிறேன். और वे सभी को आपके हाथों में सौंपता हूँ। லேச கரங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर का हाथ आपके बच्चे में रहकर ஆசீர்வதிக்கட்டும். आशीष करो। தேவைகளை சந்திக்கட்டும். पिता जरूरतों को निहारिए। ஓ நம்ம குடும்பத்துல அங்க ஆசீர்வாதம் இறங்குவதா. पिता परिवार में आशीर्वाद उतरे தொழில் வியாபாரத்துல ஆசீர்வாதம் வேலையில் ஆசீர்வாதம் இறங்குவதா. और काम सभी पर आपके आशीर्वाद उतरे। செழிப்புள்ள பிள்ளைகளாய் மாற்றுக்கப்பா. खुशहाली के बच्चे बनाइए। எப்படி செய்ய போறக்காய் நன்றி. आप ऐसे करने के लिए धन्यवाद। ஆசீர்வதிக்கிறக்காய் நன்றி. आशीष करने के लिए धन्यवाद। மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. सर्वा यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ। प्रार्थना सुनो मेरे प्यारे पिता। ஆமென். आमेन। எல்லாரும் கண்களை மூடி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகலோபகாரங்கள் பண்ண அவருடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குறார். உலகிற்கு சமணமாய் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. எல்லாம் சொல்லுவாமே ஆமென். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா.